ராத்திரி அவ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா காவேரி. அவ பேசுறதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தெரியல. என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறா. நீ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது, அது என்னங்க சொல்லு எங்க கிட்ட சொல்லு நர்மதா. ஏன் நேத்துல இருந்து டல்லா இருக்க? ஒரு பையன் கிட்ட நம்பி பேசினேன், அவன்கிட்ட என்னோட போன் நம்பரும் நான் கொடுத்துட்டேன். அவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நான் நினைச்சேன். அவன் நல்லவன் இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பவே சொன்னாங்க. ஆனா போக போகதான் அவன் ரொம்ப தப்பானவன்கிறது எனக்கு தெரிஞ்சது. அவன் கெட்டவன் தெரிஞ்ச உடனே அவன் கிட்ட பேசுறத நான் நிறுத்திட்டேன். அங்கிருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிச்சதுக்கா. அவன் கிட்ட நான் பேசுறத நிறுத்தினதும் அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஃபோன் பண்ணி பழைய மாதிரி என்கிட்ட பேசு அப்படின்னு மிரட்டுறான். மறுபடியும் என்கிட்ட ஒழுங்கா பேசு, இல்லனா உன் வீடு தேடி வருவேன்னு என்ன பயமுத்துறான். இதுக்குதான் உன்னை காலேஜ்க்கு அனுப்பி வச்சனா. உன்னால இப்போ குடும்ப மானமே போக போகுது. அம்மா, இந்த விஷயத்துல இவளோட தப்பு எதுவுமே இல்ல. படிக்க போன இடத்துல இவ எதுக்கு இந்த மாதிரி எல்லா கிட்டயும் பேசணும்? நீ அவனை பத்தி உன் காலேஜ்ல ப்ரொஃபசர் இல்லனா மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவங்க கிட்ட சொன்னா அவனோட படிப்பு பாதிக்கும் தான் நான் சொல்லல. அவன் மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தானா நம்ம மானம் கப்பல் ஏறிடுமே. அம்மா, நீ அமைதியாரு, அவன் வீட்டுக்கு வரட்டும். நாம எதுக்கு அவனுக்கு பயப்படணும்? நர்மதா சொன்ன அந்த பையனை பத்தி விஜய் சார் கிட்ட பேசி பார்க்கலாமா? அவர்கிட்ட ஹெல்ப்னு கேட்டா நிச்சயமா பண்ணாம இருக்க மாட்டாரு.